எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெர்லின். லைஃப்ல ஒரு சில விஷயங்கள நம்ம கூடயே வச்சுக்கணும். ஒரு சில விஷயங்கள நம்ம கண்டுக்க கூடாது. இல்ல தூக்கி போடணும். இல்ல அந்த பக்கமே போகாம இருக்கணும். அப்படி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒரு விஷயம் ஈகோ. ஈகோன்னா ஒரு தலைக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நான் செய்கிறது தான் கரெக்ட்டு. ஃபேமிலி லைஃப்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபே இருக்கிறாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளாடி பிரச்சனை அப்படின்னா, நான் எதுக்கு அவங்க கிட்ட பேசணும்? அவங்க தான் என்கிட்ட வந்து பேசணும். நான் எல்லாம் மன்னிப்பே கேட்க மாட்டேன். நான் வந்து இப்படிதான் இருப்பேன். அப்படின்னு ஒரு ஈகோ. தான் செய்றதெல்லாம் கரெக்ட்டு அப்படின்னுள்ள தனக்கு தானே ஈகோ வந்து வளர்த்துப்பாங்க. இது ஃபேமிலி லைஃப்ல மட்டும் இல்ல. நம்ம ஒர்க் பண்ற இடமாகட்டும், இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் இது மாதிரி ஈகோ இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா ஈகோ அப்படின்னு உள்ள குணம் இருந்துச்சு அப்படின்னா, எந்த ஒரு லைஃப்லயும் நம்ம ஹாப்பியா இருக்கவே முடியாது. மன்னிக்கிறது, மறக்கிறதுன்னு உள்ளது நமக்கு கண்டிப்பா வேணும். ஓகேவா? அந்த விட்டு குடுக்குறது, மன்னிக்கிறது எல்லாம் இருந்தா தான் ஃபேமிலி லைஃப்பும் நல்லபடியா போகும். நம்ம செய்கிற தப்ப உணர்கிறவங்களா நம்ம இருந்தா மட்டும் தான், நெக்ஸ்ட் டைம்ல அந்த மிஸ்டேக் வந்து நம்ம செய்யாம இருப்போம். ஓகேவா? அந்த தவற நம்ம உணரல அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் அதே தவற தான் செய்வோம். அதுக்கு முக்கியமா தடையா இருக்கிறது இந்த ஈகோ தான். ஈகோன்னு உள்ள அந்த குணம் உங்களுக்குள்ளாடி இருந்துச்சுன்னா, அத தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு லவ்லியான பர்சனா மாறி பாருங்க. எங்குமே எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு நல்ல மன நிறைவோட சந்தோஷமான லைஃப் வந்து உங்களுக்கு சுத்தி இருக்கிறது மாதிரியே ஃபீல் ஆகும். லைஃப்ல வச்சுக்க வேண்டிய விஷயம் லவ், அன்பு. அன்புனால தான் எல்லாமே. ஓகேவா? லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் சரி, அன்பு அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிரச்சனைகளுக்கு இடம் இருக்கவே செய்யாது. அன்பு இருந்துச்சு அப்படின்னா, விட்டு குடுக்குற குணம் இருக்கும். சகிச்சு போகிற குணம் இருக்கும். சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. தான் நல்லா இல்லாம இருந்தாலும் பிரச்சனை இல்ல. என்ன நம்பி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல ஒரு மனசு இருக்கும். மொத்தத்துல இந்த லவ், அந்த அன்புன்னு உள்ள குணம் இருக்கிற நேரம் ஃபேமிலி லைஃப்லயும் ஹாப்பியா இருக்க முடியும். ஆனா உண்மையான லவ்வா இருக்கணும். ஃபேக்கா இருந்துச்சு அப்படின்னா அது நிலைக்காது. உண்மையான அன்பு உறவு இருக்கிற நேரம் அந்த உறவுகள்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நல்ல ஹாப்பியான லைஃப்பும் இருக்கும். உறவுகள்னா ஃபேமிலி லைஃபா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும். ஏன்னா உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல பொறாமை, போட்டி, பகைமை எதுவுமே இருக்காது. எல்லாத்துலயும் விட்டு குடுத்து, நம்ம கூட இருக்கிறவங்க ஜெயிக்கணும்னு உள்ள நல்ல மனச வந்து நமக்கு குடுக்கும். எப்போதுமே நம்ம கூட இருக்கிறவங்கள நல்லா மோட்டிவேட் பண்ணுவோம். "நீ நல்லா பண்ணு, நல்லா பண்ற" அப்படின்னு தான் நம்ம மோட்டிவேட் பண்ணுவோமே தவிர, நல்லா பண்றவங்கள கூட "இது நல்லா இல்ல, உனக்கு இது செட் ஆகாது" அப்படின்னு உள்ள அந்த பொறாமை குணம் வந்து அந்த இடத்துல தங்காது. இந்த அன்பு அப்படின்னு உள்ள குணம் இருக்கிற நேரம். வாழ்க்கையில எப்போதுமே நம்ம கூட வச்சிருக்க வேண்டியது ஸ்மைல். ஓகேவா? சிரிப்பு. ஒரு புன்னகை நிறைந்த முகம். எப்போதுமே. இப்போ நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பெர்சன பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது லைஃப்ல நெறைய அனுபவப்பட்டு, நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு பெர்சனா இருக்கிறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கே கோபப்படவே மாட்டாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒண்ணு அமைதியா இருப்பாங்க. இல்லன்னா ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்மைலோட போயிடுவாங்க. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். அவங்க கிட்ட எல்லாம் எவ்ளோ நெகட்டிவிட்டி அவங்கள வந்து எவ்ளோ குத்துனாலும், தொந்தரவு செஞ்சாலும், எவ்ளோ லைஃப்ல அவங்கள கீழ தள்ளி விட்டாலும் அவங்க எழுந்துடுவாங்க. அவங்களுக்கு சுயமா அவங்களுக்குள்ளாடியே அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். நார்மலான விஷயம் தான். ஒரு ஸ்மைல் தான். ஆனா அவங்க உள்ளத்துல இருக்கிற கான்ஃபிடென்ட்டோட வெளிப்பாடு தான் அந்த ஸ்மைல். ஓகேவா? அது மட்டும் இல்ல, நம்ம டெய்லி வந்து நெறைய பேர வந்து பார்க்குறோம். ஒருத்தங்களுக்கு ஒரு உதவி செய்கிற நேரம் கூட, வேண்டா வெறுப்பா செய்கிறதுக்கு பதிலா, ஃபேஸ்ல ஒரு சின்ன ஸ்மைலோட செஞ்சு பாருங்க. நம்மகிட்ட உதவி பெற்றவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்மள வந்து வாழ்த்துவாங்க. "நல்லா இருங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் தான். ஓகேவா? உண்மையாகவே கஷ்டப்படுகிறவங்களுக்கு உதவி செய்கிற நேரம். ஓகேவா? அது மட்டும் இல்ல, நம்மளும் நல்லதா செஞ்சோம் அப்படின்னு ஒரு மன திருப்தி வந்து இருக்கும். ஸ்மைல்ன்னு சொல்றது எங்கேயுமே நம்ம விலை குடுத்து வாங்க வேண்டாம். ஆனா விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம் தான் ஸ்மைல்ன்னு சொல்றது. எல்லார்கிட்டயும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறது நல்லது.
நெக்ஸ்ட் வந்து வெற்றி. வாழ்க்கையில வெற்றின்னு உள்ளதை கண்டிப்பா நம்ம தக்க வச்சுக்கொள்ளணும். தோல்வியில நம்ம விழுந்து எழுந்தாலும் நெக்ஸ்ட் டைம்ல நமக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு உள்ள கான்ஃபிடென்ட் வேணும். ஓகேவா? நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா முயற்சி கண்டிப்பா வேணும். ஓகேவா? இப்போ ஸ்டடீஸ்ல பார்த்தீங்கன்னா நல்லபடியா ஸ்டடி பண்ணினா தான் நமக்கு வந்து நல்ல மார்க் கிடைக்கும், நல்லபடியா சக்ஸஸ் ஆக முடியும். ஒர்க்ல பார்த்தீங்கன்னா நம்ம நல்லபடியா ஒர்க் பண்ணணும், ஹானஸ்டான பர்சனா இருக்கணும், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போதான் நம்மளால சக்ஸஸ் ஆக முடியும். நம்மளோட ஒர்க்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்து நமக்கு ப்ரமோஷனும் வந்து கிடைக்கும். அதனால வெற்றின்னு உள்ள பாதையை நோக்கி நீங்க பயணம் செய்கிறது நல்லது. நம்ம கூட வச்சுக்க வேண்டாதது என்ன ஒன்று இருக்குது, பொறாமை. ஓகேவா? நமக்கும் இருக்கக்கூடாது இந்த பொறாமை குணம். நம்ம கிட்ட இருக்கிறவங்களுக்கு பொறாமன்னு உள்ள குணம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை வீழ்த்திடும். ஓகேவா? நம்மளையும் வாழ விட மாட்டாங்க, அவங்களும் ஒழுங்கா வாழ மாட்டாங்க. இந்த பொறாமன்னு உள்ள குணம் ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் இருக்கக்கூடாது, ஃபேமிலிலையும் இருக்கக்கூடாது. ஃபேமிலி லைஃப்பில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த லைஃப்பில் ஒரு சமாதானமோ சந்தோஷமோ எதுவுமே இருக்காது. ஏன்னா ஹஸ்பண்ட் ஆகட்டும் இல்லை ஒய்ஃப் ஆகட்டும் ஏதாவது நல்ல நிலையில் ஏதாவது வருகிறாங்க, முன்னேறுகிறாங்க, இல்லை நல்லா இருக்கிறாங்க, அவுட்லுக்கிங் வந்து பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெருசாக தெரிகிறதே இல்லை. பொறாமன்னு உள்ள குணம் இருக்கிற நேரம் நீ நல்லா இல்லை, நீ பண்ணுறது நல்லா இல்லை, எதுவுமே நல்லா இல்லை, இதை விட அவங்க நல்லா பண்ணுறாங்க, இப்படி தான் பேசுவாங்க. அது வந்து பொறாம குணம். ஓகேவா? அதே இது பொறாம குணம் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு நல்லா இருக்குது அப்படின்னு வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது வந்து நல்ல குணம். ஆனால் பொறாம குணம் இருந்துச்சுன்னா ஃபேமிலி லைஃபே வந்து உடஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் பொறாம குணம் இருந்துச்சு அப்படின்னா வாழவே விட மாட்டாங்க. நம்மளை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லுவாங்க, நமக்கு நல்லது நடந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, எல்லா விதத்துலேயும் நம்மளை காயப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. அதனால இந்த பொறாம குணம் அப்படின்னு சொல்றது நம்ம கிட்ட இருந்தாலும் தூக்கி போட்டுடணும். அதே இது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது பொறாம குணம் இருக்குது அப்படின்னா அவங்கள விட்டு மாறி இருக்கிறது நல்லது. லைஃப்பில் எப்போதுமே நம்ம கூட இருக்க வேண்டிய விஷயம் நாலேஜ். ஓகேவா? கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள். அதாவது நம்ம நினைப்போம் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு வந்து தெரியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஆனால் கிடையாது. ஓகேவா? நம்ம கற்றுக்கிறதுன்னு சொல்கிறது எவ்வளோ நிறைய கற்றுக்கிட்டாலும் கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் கற்றுக்காத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும். ஓகேவா? அறிவு சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கிற நேரம் அதை ஒரு நாளும் மிஸ் பண்ணவே கூடாது. கற்றுக்கணும். ஓகேவா? அறிஞ்சு கொள்ளணும், எல்லாமே அறிஞ்சு கொள்ளணும். ஆனால் அதில் எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து எதை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களோட லைஃப்பில் வாழ்கிறீங்கன்னு உள்ளது அது வேறு. ஓகேவா? ஆனால் கற்றுக்கிறதுன்னு சொல்கிறது நல்ல விஷயங்களை எவ்வளோ கற்றுக்கிட்டே இருக்கலாம், லைஃப் ஃபுல்லாக வந்து கற்றுக்கிட்டே இருக்கலாம். எப்போதுமே கற்றுக்கிற விஷயங்கள் கிடைக்கிற அந்த நாலேஜ் எல்லாம் வந்து இழந்துடவே கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும், நான் அறிவாளி அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக இன்னும் நான் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட நாலேஜ் வந்து அதிகம் ஆகிக்கிட்டே இருக்கும், உங்களோட அறிவு வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால கிடைக்கிற நல்ல நல்ல விஷயங்களை உங்களோட பிரெயினில் ஸ்டோர் பண்ணுறது நல்லது. லாஸ்ட் ஒன்று நம்ம கூட வச்சுக்க வேண்டியது கான்ஃபிடென்ட். ஓகேவா? அந்த கான்ஃபிடென்ட்னு உள்ளது கண்டிப்பாக வேணும். எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி இது கரெக்டாக நான் பண்ணுவேன், நல்லா பண்ணுவேன், இது பெஸ்ட்டாக வரும் அப்படின்னு உள்ள அந்த நம்பிக்கை கான்ஃபிடென்ட் நமக்கு வேணும். வாழ்க்கையில் வீழ்ச்சியே கொடுக்குற விஷயங்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் வரலாம். என்ன வந்தாலும் சரி நான் இதுலேருந்து வந்து வெளியே வருவேன், நான் ஜெயிப்பேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிற அந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது. ஓகேவா? கான்ஃபிடென்ட்னு சொல்கிறது ரொம்ப வலிமை உள்ளது. நமக்கு முழுமையான நம்பிக்கையை கொடுத்து வீழ்ந்தாலும் எழ வைக்கிறது அந்த கான்ஃபிடென்ட் தான். கான்ஃபிடென்ட் உள்ளவங்கள எப்போதுமே இருக்கணும். எந்த ஒரு செயலை செஞ்சிட்டோம் அதில் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம், நல்லா வரலாம் அப்படின்னு உள்ள நம்பிக்கை அந்த கான்ஃபிடென்ட்டோடு இருந்து பாருங்கள். வெற்றி இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு சிலருக்கு குயிக்காக இப்படி கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களோட அந்த கான்ஃபிடென்ட்னாலே எந்த ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிற நேரம் அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வந்து கிடைக்கும்.